சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் துன்மார்க்கத்தின் பாதையில் போகாமல் கர்த்தரை நம்புகிற, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற வழியில நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. துன்மார்க்கம் என்றால் என்ன? நாம் தேவனை நம்பாமல், அவரை சார்ந்து கொள்ளாமல், அவர் காட்டுகிற பாதையிலே நாம் செல்லாமல் இருப்பதே துன்மார்க்கமாகும். நாம் எல்லா காரியங்களிலும் அவரை முழு மனதாய் நம்பும் பொழுது, அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது, நம்மை தாங்குகிற, நடத்துகிற, நம்மை ஏந்துகிற, நம்மை தப்புவிக்கிற, நமக்கு வெற்றியை கொடுக்கிற அவருடைய கிருபையானது நம்மை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தரையே நாம் நம்பும்படியாய் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். துன்மார்க்கமான, அதாவது கர்த்தரை விட்டு விலகுகிற வழிகளிலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை நம்பாமல் துன்மார்க்கத்தில நாங்கள் நடக்காதபடி, அப்படி நடக்கிறதுனாலே அநேக வேதனைகள் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த வேதனையிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உம்மையே நம்பி இருக்கிறவர்களாக, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நீர் செய்வீராக. உம்மை நம்புகிற ஆண்டவரே இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, துன்மார்க்கத்திலே நடக்காமல் கர்த்தரையே நம்பி அவருடைய கிருபையினாலே நாங்கள் காப்பாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களாக மாறுவார்களாக. இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தாவே, உம்முடைய கிருபையை நீர் எங்களை சூழ பண்ணி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.